ஒரு இந்தியரையும் ஒரு அமெரிக்கரையும் இன்னைக்கு நினைவுபடுத்தணும். நரேந்திர மோடி அவர்கள் டொனால்ட் ட்ரம்பும் கிடையாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மக்களுக்காக போராடி உயிரிட்ட 2 பேர். ஒருத்தர் அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கருடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அம்பேத்கர் என்ன ஞாபகம் வருது? அவர் ஒரு தலித் தலைவர் அப்படின்னு ஞாபகம் வருது. அம்பேத்கர் தொழிலாளர்கள் நலத்துக்காக பெரிய புரட்சி பண்ணியிருக்கிறார். பெண்கள் முன்னேற்றத்திற்காக பெரும் போராட்டங்கள் பண்ணியிருக்கிறார். பொருளாதார ரீதியா, பாலின ரீதியா, ஜாதி ரீதியா, வர்க்க ரீதியா எதனால யார் ஒடுக்கப்பட்டாலும் அவர்களுக்காக போராடினதோட மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற 130 கோடி பேருக்குமான சட்டத்தை ஒரே ஆளா உட்கார்ந்து எழுதுற மனுஷன் அவரு. மதம் தான் இது எல்லா பிரிவினைகளுக்கும் ஒருத்தர் இன்னொருத்தரை மட்டப்படுத்துறதுக்கு காரணம்னா அந்த மதமே வேணாம்னு கடைசியா இந்து மதத்தை துறந்து புத்த மதத்துக்கு போனாரு. இன்னைக்கு அவரை ஒரு தலித் தலைவர் அப்படின்னு குறுக்கிட்டோம். அந்த அமெரிக்கர் ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள். அமெரிக்கால ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை விலை கொடுத்து வாங்கி என்ன வேணாலும் செய்யலான்னு இருந்த அடிமைத்தனத்தை ஒட்டு மொத்தமா வேரோட அழிச்சு அடிமை முறை அளிக்கப்பட்டதனால் அமெரிக்கால ஏற்பட்ட ஒரு உள்நாட்டு போரை தடுத்து அமைதியை கொடுத்த பிறகு துப்பாக்கியால சுடப்பட்டு செத்து போன அந்த மனுஷனையும் இன்னைக்கு வரலாறு எவ்வளவு தூரம் ஞாபகம் வச்சிருக்கு. அமெரிக்கால அவருடைய தாக்கம் இன்னைக்கு என்னவா இருக்குன்னா தெரியாது. ஆனா ஒண்ணு இந்த உலகம் உங்களுக்கு என்ன பேர் வேணா வைக்கட்டும், இந்த உலகம் உங்களுக்கு என்ன வேணா சொல்லட்டும், ஞாபகம் வச்சுக்கட்டும், வைக்காம போகட்டும், உங்களுக்கு வேற பேரை திரிச்சு சொல்லட்டும், என்னவா இருக்கட்டும், உங்களுடைய இலக்கும் உங்களுடைய நோக்கமும் உங்களுடைய கொள்கையும் சரியா இருந்துச்சுன்னா அதுக்காக நீங்க எந்த புரட்சியும் எந்த போராட்டமும் பண்ணலாம். வரலாறு நிச்சயம் உங்களை மறக்காது. யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு மூலையில உங்க பேரை சொல்லிட்டே தான் இருக்கும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.